அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மேட்டில் சானிட்டோரியத்தின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. இருட்டில் கலங்கரை விளக்கம் போல் அது காட்சியளித்தது. புலப்படாத சாரணர் கூட்டம் ஆபத்தான மலையுச்சியில் அபாய அறிவிப்புக்காக எரிமூட்டி காட்டுவது போலவும் தோன்றியது. தொலைவிலிருந்து பார்க்கும்போது இருளுக்கிடையில் மினுக்கும் விளக்கொளிகள் வாழ்வு ஒளிரும், பிறகு அணையும், பிரகாசிக்கும், அஸ்தமிக்கும் என்பதை புலப்படுத்தின. கௌதம நீலாம்பரன் பஸ்ஸிலிருந்து இறங்கி விளக்கொளிகளால் ஒளிரும் படிக்கட்டுகளை கடந்து நிர்மலா படுத்திருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்தான். கௌதமனை கண்டதும் நிர்மலா கிளர்ந்து மலர்ந்தாள். அவன் வருவதற்கு முன்பு சுவர் பக்கம் திரும்பி படுத்திருந்தாள். என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தாளோ? மைடியர், கௌதமனின் குரல் அவன் கண்டத்திற்குள்ளேயே இடறியது. தந்தடிமிக்க சுயநலமிக்க வெளியுலகம் தன் துயரங்களை துறந்து அமைதியாக யாருக்காக எதற்காக காத்திருக்கப் போகிறது? கௌதமனை கண்டதும் நிர்மலா எழுந்து உட்கார்ந்தாள். விரல்களால் முடியை கோதி சரிப்படுத்திக் கொண்டாள். பக்கத்தில் சிறு கண்ணாடி கூட இல்லையே என்று சலித்துக் கொண்டாள். அடடே, நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாயே, உடம்பு நன்றாக தேறியிருக்கிறது. வெறுமே அளக்கிறாய். என் டெம்பரேச்சர் சார்ட்டை பாரேன். இன்றைக்கு கூட 101 டிகிரி ஜுரம். மாதக்கணக்காக இதே நிலைதான். கர்வப்படுபவள் போல் சொன்னாள். கௌதமன் மனப்பழுவுடன் அவள் பக்கத்தில் அமர்ந்தான். அவள் தன்னை மகிழ்ச்சியுள்ளவளாக காட்டிக்கொண்டாள். நிர்மலா, நான் உன்னை சரியாக கவனித்து வரவில்லை. ஆனால் நீ என் ஆத்மாவில் லயித்திருக்கிறாய். அவனுக்கே உறுத்தியது. ஒரே சமயத்தில் இரு பெண்களை அவனால் எப்படி நேசிக்க முடியும்? சம்பா, நிர்மலா. ஆனால் சம்பாவிடமுள்ள எவ்விதமான ஆபத்தான தன்மையும் இந்த பெண்ணிடம் கிடையாது. இவள் எளியவள், மகிழ்ச்சி நிறைந்தவள், பண்புள்ளவள், புனிதமானவள். சம்பா இவ்வுலகமாது, உமன் ஆஃப் த வேர்ல்ட் ஆகிவிட்டாள். இப்போதும் தன் ஆபத்தான மேனிமனப்பால் ஆண்களை கவர்ந்து கிளத்தி வருகிறாள். அனுபவசாலி, உலகியலில் ஏற்றம் இறக்கங்களை கண்டவள். இவ்வளவு இருந்தும் தன்வசமற்றவள். நிர்மலா இப்போது மரணப்படுக்கையில் கிடக்கிறாள். வீட்டுக்கு அடங்கிய பெண், குடித்தன பாங்குள்ளவள், உலகாயத அனுபவம் குறைவு, ஆவல் காதல் கொண்டவள். கௌதமன் சம்பாவை மறந்து விடுவான். கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவோ முயன்று சம்பாவின் நினைவுச் சுழலிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறான். வெளிநாட்டில் நெருக்கமான நண்பர் குழாத்தில் கலந்திருப்பதால் சம்பாவை சந்திக்காமல் இருக்க முடிந்திருக்கிறது. ஆனால் சம்பாவின் அழைப்பை, அறைகோவலை புறக்கணிக்க அவனால் முடியவில்லை. அக்குரல் மெட்ரிட், ரோம், வியன்னா மாநகர்களில் ஒலிக்கும் வாத்திய இசைகளிலிருந்து எதிரொலிக்கிறது. மலை இறைச்சலில், அங்காடிச் சந்தடியில், உணவு விடுதி கலகலப்பில், அட்லாண்டிக் கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பில், நியூயார்க் நகரின் கோலாகலத்தில், எல்லா இடங்களிலும் அக்குரல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அமைதி அவன் வாக்கியத்தில் கிடையாதோ என்னவோ? சம்பா ஒளி, இரைச்சல். நிர்மலா சாந்தி, அமைதி. சம்பா கௌதமனிடம் எவ்வளவோ பேசியிருக்கிறாள். எல்லாம் நினைவில் இருக்கின்றன. பாட்டு முடிந்தாலும் அதன் எதிரொலிப்பு காற்றில் தொனித்துக் கொண்டிருப்பது போல. அந்த நேரம், இடம், சூழ்நிலை எல்லாமே தொடர்கின்றன. நிர்மலா மௌனமாக இருந்தாள். கோமதி நதியைப் போல. நிர்மலா ஒருபோதும் அவனிடம் சொந்த விவகாரங்களை பேசியதில்லை. சம்பாவின் ஒவ்வொரு பேச்சும், முறையும், கருத்தும் பிறருடன் புலனாகாத மிஸ்டிக் தொடர்பை நிறுவிவிடுகிறது. நிர்மலா பக்கம் அவன் குனிந்து, இப்போது எனக்கு கொஞ்சம் அமைதியை கொடுத்தருளேன் என்று மனதுக்குள் சொல்லி வைத்து ஒத்தினான். கௌதம், என்ன டியர், சுரேகாவின் புதிய பிளாட் எப்படி? விரிவாக அந்த குடியிருப்பை விவரித்தான். குணமானதும் நீயே நேரில் வந்து பார்க்கப் போகிறாய். நிச்சயம், உற்சாகத்துடன் பதிலளித்தாள். இப்போது புதிய பெரியவர் ஒருவர் வந்திருக்கிறார். பெயர் துகியா பாகல்பூரி. வேடிக்கையான பெயர். ஒரு தினுசோ. மகா அழுத்தம். சந்திரா இருக்கிறாளோ? ஆஹா, இரவு நேரமாகிவிட்டது. கௌதம் மாஸ்டர் வழக்கம் போல் கமாலும் ஹரிசங்கரும் கூறுவதைப் போல பேசினாள். ஆமாம். கௌதமன் எழுந்தான். அடடே, ஒரு விஷயம் கேட்க மறந்து விட்டேன். எவ்வளவு பெரிய தகவல்! உற்சாகம் மலர்ந்தது. என்ன? சம்பாபாஜி இறுதித் தேர்வு எழுதிவிட்டு கேம்பிரிட்ஜிலிருந்து லண்டன் வந்திருக்கிறாளாமே. நேற்று தலையத் சொன்னாள். உனக்கு தெரியுமோ? தெரியாது. பிறகு தன் மனதுள் பலபடி வெய்து கொண்டான். அப்படியா தலையத் உன்னிடம் சொல்லியிருப்பாள் என்று நினைத்தேனே. பாவம், அவளை போய் பார்த்துவிட்டு வா. இயல்பாக எளிமையாக சொல்லிவிட்டாள். பிறகு படுத்துக்கொண்டாள். எனக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடையாது நிர்மல். முகத்தை திருப்பிக் கொண்டு சொல்லிவிட்டு அவளை பரிவுடன் பார்த்தவாறு, என் இல்லத்தரசியே, கடவுள் அருள் புரியட்டும் என்று உளமாறச் சொல்லிவிட்டு வெளியே வந்தான். நிர்மலாவின் 6வது உணர்வு புலன் விழிப்புற்று அறிவித்தது. கௌதமன் பொய் சொன்னான். சம்பா வந்திருப்பது அவனுக்கு தெரியும். அவன் முகமாறுதலிலிருந்து ஊகித்துக் கொண்டாள்.
அவன் சம்பாவை கட்டாயம் சந்திக்கப் போகிறான் என்பதை. நிர்மலா மெல்ல நகர்ந்து பெட் சுவிட்சை அழுத்தி விளக்கை அணைத்தாள். சுவர் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள். பழையபடியே. கௌதமன் நிர்மலாவிடம் பொய் சொன்னான். அன்றைய தினம் அவன் லிட்ஹர்ஸ்ட் புறப்படுவதற்கு சற்று நேரம் முன்புதான் தொலைபேசி மணி ஒலித்தது. ரிசீவரை எடுத்து கேட்டான். குரல் தெரிந்தது. கௌதம். ஹலோ மிஸ்டர் கௌதம். கௌதமன் பதில் பேசவில்லை. கௌதம் நீலாம்பர். மறுமுனையிலிருந்து சம்பா பேசினாள். என்னப்பா, என் குரல் கேட்கவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சேம் சேம். இயல்பாகவே பேசினாள். எங்காவது தண்ணீரில் மூழ்கி இறந்து போ. நான் இத்தனை காலமாக இங்கே இருந்து வருகிறேன். நீ ஒரு நாள் கூட என்னை சந்திக்க வரவில்லையே. ஏன்? நான் உன்னை கடித்து தின்று விடுவேனா? பிறகு சுவையாகச் சிரித்தாள். கௌதமன் பேசவில்லை. இவ்வளவு பெரிய டிப்ளமெட், பேச்சில் நிபுணன். இவனால் இப்போது ஏதும் பதில் தர முடியவில்லையே. சம்பா சொன்னாள். நான் கேம்பிரிட்ஜிலிருந்து வந்துவிட்டேன். ஜேன் கார்ட்டரோடு தங்கியிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இங்கே வாயேன். சரி, வருகிறேன் சம்பா. கௌதமன் தடுமாறிக்கொண்டே சொல்லி வைத்தான். மறுமுனையில் இருக்கும் சம்பா தன் குரலை கேட்டு மகிழ்ந்து குதூகலித்திருக்கிறாள் என்பதை கௌதமன் எப்படி அறிவான்? உலகத்துச் செல்வமெல்லாம் கைக்கு வந்து விட்ட மாதிரி அவள் பூரித்திருக்கும் பொலிவை அவனால் பார்த்திருக்க முடிந்திருந்தாள். நிர்மலாவை சந்தித்துவிட்டு திரும்பியதும் இரவு 12 மணி ஆகியது. தன் விடுதிக்குள் வந்து பதற்றத்துடன் போனை எடுத்தான். ஜான் கார்ட்டரின் நம்பருக்கு டயல் செய்தான். ஹலோ, யார்? ஜான் கார்ட்டரின் தூக்கக் கலக்கமான குரல் அளித்தது. மிஸ் அகமத் இருக்கிறாரா? நீங்கள் யார்? நீலாம்பர். ஓ, ஹலோ மிஸ்டர் நீலாம்பர். மிஸ் அகமத் இப்போது எங்கோ வெளியே போயிருக்கிறார். அப்படியா? சரி. ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா? கௌதமனின் குரலில் துணித்த கலக்கத்தை உணர்ந்து ஜான் கேட்டார். பிறகு, ரோஸ், சுரேகா, ஜரீனா, அம்லா, தலையத் இவர்களுக்கெல்லாம் போன் செய்து பாருங்கள், தகவல் கிடைக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அப்படியொன்றும் முக்கிய காரியமில்லை. குட் நைட். தன் மடமையை கௌதமன் சாதிக்கொண்டான். ரிசீவரை எடுத்து வைத்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு ஜன்னல் எதிரே போய் நின்றான். அக்னி நதி தொடரும்.